ஹாய் பாலிடாக்ஸ் ஃபேமிலி. கடந்த 10 வருஷத்தில் அதிகமாக குற்றச்சாட்டுக்கு ஆளாக இருக்கக்கூடிய ஒரு இன்ஸ்டியூட். கடந்த 10 வருஷத்தில் தமிழ்நாட்டில் எந்த இன்ஸ்டியூட்டுமே இந்த அளவுக்கு அலிகேஷனுக்கு ஆளாக இருக்குமா அப்படின்னு சொல்லி தெரில. அந்த அளவுக்கு அலிகேஷன் ஆளாக இருக்கக்கூடிய ஒரு இன்ஸ்டியூட்னா அது ஈஷா தான். புதுசாக ஒரு சில அலிகேஷன்ஸை கொண்டு வந்திருக்காங்க. அதில் முக்கியமான ஒரு அலிகேஷன் வந்து ஈஷா ஒரு சீக்ரெட் கிரமட்டோரியம் ஒன்று மெயின்டைன் பண்ணுறாங்க, ஒரு ரகசிய சுடுகாடு ஒன்று மெயின்டைன் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி கிளப்பி விட்டுருக்காங்க. ஸோ இதில் உண்மை என்ன அப்படின்றத பற்றி நேரடியாக ஈஷாவுக்கே போய் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஸோ வாங்க போகலாம். This is Jaggi's private crematorium. So convenient, ain't it for him? இது சொந்த சுடுகாடு ஜக்கிக்கு. அங்கேயே எரிச்சிடலாம். ரெகுலராக டூரிஸ்ட்டுங்களாம் வந்து போகக்கூடிய மெயின் கேட் வந்து இங்கேருந்து ஜஸ்ட் ஒரு 1.5 கிலோமீட்டர் தூரத்தில் தான் இருக்குது. இந்த பக்கம் ஈஷாவோட முக்கியமான ஒரு இடமான ஆதியோகியோட சிலையிலேருந்து ஜஸ்ட் ஒரு 1.5-2 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது. அதுவும் சுற்றி நீங்கள் இங்கே இருக்கக்கூடிய இந்த காம்பவுண்ட்ஸ் வரலாம் பார்த்தீங்கன்னா தாராளமாக ஒரு 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 ஆவரேஜ் இளைஞர் எட்டி பார்க்கக்கூடிய அளவு உயரத்தில் தான் இருக்குது. கூடவே ரெகுலராக பஸ்ஸு போய் வரக்கூடிய ரோடு இருக்குது. இந்த அளவுக்கு ஒரு நல்ல பப்ளிக் புழக்கம் இருக்கக்கூடிய ஒரு இடத்துல ரகசியமாக ஒரு சுடுகாடு மெயின்டைன் பண்ணுறாங்க அப்படின்றது பொய்ய சொன்னாலும் பொருத்தமாக சொல்லுங்கடா பக்கத்து பசங்களா. யோகா மையத்துக்கு எதுக்கு தனிப்பட்ட ஒரு சுடுகாடெல்லாம் இவங்க எது கட்டி மெயின்டைன் பண்றாங்க அப்படின்ற டவுட் வரும். அது எதுக்கு அப்படின்னா, அதாவது இங்கிருந்து அங்கே போகணும் 10-15 கிலோமீட்டர் ஆகுது. மழை காலத்தில் எங்களுக்கு வண்டி போக்குவரத்துக்கு சௌகரியம் இல்லை. இப்போ எங்கள் பகுதி மக்கள் எல்லாம் வந்து பழங்குடியின மக்கள் எல்லாம் வந்து நம்ம சத்குருக்கிட்ட வந்து எங்களுக்கு ஒரு தகன மேடை கட்டி கொடுங்க அப்படின்னு சொல்லி ஒரு கோரிக்கை மனு வச்சோம். எங்களுக்கு இங்கே ஒரு தகன மேடை அமைச்சு கொடுத்துருக்காங்க. சுடுகாடு இது வந்து ஈஷா மட்டும் அவங்க ரகசியமாக பயன்படுத்திக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. இல்லை இது எங்களுக்காக வேணும்னு நாங்கள் அவங்களுக்கு கேட்குறோம். அவங்களுக்காக இது கிடையாது. பஞ்சாயத்து அப்ரூவல் வாங்கி தான் இதை அவங்க கட்டியிருக்காங்க. இப்போ என் கையில் இருக்கக்கூடிய டாக்குமெண்ட் அந்த பஞ்சாயத்து அப்ரூவல் டாக்குமெண்ட் தான் இது. ஐயோ சுற்றி இந்த மாதிரி இயற்கை வளம் நிறைஞ்ச ஒரு இடத்துல பொல்யூஷன் ஏற்படுத்துகிற மாதிரி ஈஷா ஒரு சுடுகாடு கட்டிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டோடைய டாக்குமெண்ட்டுமே அவங்க வச்சுருக்காங்க. பியூஸ் மானுஸ்கிட்ட ஒன்று கேட்கணும், அதெல்லாம் புதருக்குள்ளே உட்காந்து வீடியோ போட்டிருக்கீங்க, என்ன பதட்டத்தை கிரியேட் பண்ணுறீங்களோ, சென்சேஷனல் ஆக்குறீங்களோ? நேரில் வந்து கேட்டால் அவங்களே ஓப்பன் பண்ணி காட்டுறாங்க. டீட்டெயிலாக பேசணுமா, டாக்குமெண்ட்டை வாங்கி பார்த்தோமான்னு போகிறத விட்டுட்டு காரு டிரைவர் காட்டுக்குள்ளே ஒதுங்கின மாதிரி ஒரு வீடியோ எடுத்து போட்டிருக்கீங்க. இதுக்கு அம்பலப்படுத்திய பியூஸ் மானுஸும் தம்ப்நெயில் வேற. அவ்வளவுக்கு கிரைண்ட் ஈஷா மேலே இப்போ சுமத்தப்பட்டிருக்கக்கூடிய இந்த புது குற்றச்சாட்டுகளை பற்றின ஒரு டீட்டெயில்டு டாக்குமெண்ட்ரி ஒன்று நம்ம சேனலில் நம்ம ரிலீஸ் பண்ணியிருக்கோம். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த வீடியோ அந்த டாக்குமெண்ட்ரியினுடைய ஒரு சம்மரைஸ்டு வெர்ஷன் மாதிரி ஒரு ஷார்ட் வீடியோ தான் இது. ஸோ அந்த டீட்டெயில்டு டாக்குமெண்ட்ரி பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்க டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய லிங்கை கிளிக் பண்ணி அதில் ரிசர்ச் ஆஃப் பாலிடாக்ஸ் அப்படின்ற ஆக்சஸை வந்து நீங்கள் எனேபிள் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா அந்த டீட்டெயில்டு டாக்குமெண்ட்ரியோட ஆக்சஸ் உங்களுக்கு கிடச்சிரும். ஸோ இவங்களுடைய இந்த சேட்டையெல்லாம் இதோட நிற்கலை. அடுத்ததாக இவங்க இப்போ என்ன தெரியுமா பண்ணியிருக்காங்க, ஈஷா நடத்தக்கூடிய ஹோம் ஸ்கூலில் ஒரு மாணவருக்கு ஏதோ தவறான முறையில் துன்புறுத்தல் ஏற்பட்டதா ஒரு திடீர் தம்பதி வந்து பிரஸ் மீட் கொடுத்துருக்காங்க. சத்ய நரேந்திர ரகானி மற்றும் யாமினி ரகானி ஆகியோர் பேசும்போது ஈஷா ஹோம் பள்ளியில் படித்த தங்கள் மகனுக்கு அதே வயதை ஒத்த சிறுவனால் தொல்லை தரப்பட்டதாக கூறி ஈஷா மேலே வச்ச அலிகேஷன்லேயே ரொம்ப காமெடியான ஃபன்னியான ஒரு அலிகேஷனாக அது இந்த அலிகேஷன் தான். இந்த திடீர் தம்பதி கிட்டத்தட்ட 11 வருஷம் கழித்து வந்து இந்த விஷயத்த சொல்லியிருக்காங்க. இந்த தப்பு எப்போ நடந்ததோ அவங்க ஒரு டேட்டை கிளைம் பண்ணுறாங்களோ அதுலேருந்து கிட்டத்தட்ட 9 வருஷத்துக்கு அந்த பையன் அதே ஸ்கூலில் தான் கண்டினியூ பண்ணியிருக்கிறான். அந்த பையன் கண்டினியூ பண்ணது மட்டும் இல்லை, அவங்க அம்மாவும் அதே ஸ்கூலில் தான் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அந்த திடீர் தம்பதியோட 2வது பையனுக்கு இதே ஈஷாவில் அட்மிஷன் கேட்டு மறுபடியும் அவங்க அப்ளை பண்ணியிருக்காங்க. Isha Home School has not only prepared me for my higher education but has prepared me for life itself. ஈஷா வந்து எனக்கு வெறும் எஜுகேஷன் மட்டும் சொல்லி தரல, அதை தாண்டி வாழ்க்கையை எப்படி ஃபேஸ் பண்ணுறது அப்படின்றத கூட ஈஷா ஹோம் ஸ்கூல் வந்து எனக்கு சொல்லி கொடுத்துருக்கு அப்படின்னு அந்த பையன் எழுதி கொடுத்துருக்கான். சாம்பார் ஆப் எனக்கு 8 வருஷத்துக்கு முன்னாடி சன்னியாசியாக வந்த 2 பெண்களை பிரெயின் வாஷ் பண்ணி வச்சுருக்காங்க ஈஷாவில் வந்து அந்த 2 பெண்களையும் கடத்தி கொண்டு வந்து வச்சுருக்காங்க, மிரட்டி வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய இஷ்யூ ஒன்று கிளப்புனாங்க. ஸோ உண்மையிலேயே அந்த 2 பெண்களுக்கும் என்னாச்சு, அவங்க உண்மையிலேயே யாராவது மிரட்டுறாங்களா இல்லையா, இப்போ இங்கே என்ன நடந்துகிட்டு இருக்கு அப்படின்றத பற்றி நேராக அந்த 2 சன்னியாசிஸ்கிட்டே நம்ம போய் கேட்டு தெரிஞ்சுப்போம் வாங்க. ஈஷாவில் அந்த 2 பெண்களுமே மிரட்டி தான் இங்கே வந்து அவங்கள தங்க வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. பட் ஆனால் உண்மை ரியாலிட்டி என்ன அப்படின்றது நீங்களே பாருங்கள். அவங்க பாருங்கள் எவ்வளோ கேஷுவலாக அவங்க உட்காந்து வேலை பார்த்துட்ருக்காங்க அப்படின்னு. அவங்க பின்னாடி நம்மளுடைய மீடியா காட்டக்கூடிய எந்த பீம் பாய்ஸும் இல்லை, பீம் கேர்ள்ஸும் இல்லை, யாரும் அவங்கள மிரட்டியெல்லாம் இங்கே வச்சோ இல்லை. எவ்வளோ கேஷுவலாக ஒர்க் பண்ணிட்டுருக்காங்க அப்படின்றது பாருங்கள். இன்னும் கூட உங்களுக்கு ரியாலிட்டி புரியணும் அப்படின்றதுக்காக வாங்க நம்ம நேரடியாக அவங்ககிட்டே போய் பேசுவோம். வாங்கலாம். ஹாய் மேம்.
வணக்கம். விக்னேஷ். நமஸ்காரம். நான் உங்களை பற்றி தான் வெளியில் ஒரு பெரிய பிரளயமே போயிட்டுருக்கு, அதனால் உண்மையை தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு நான் இங்கே வந்தேன். லாஸ்ட் வீக் கூட உங்க வீடியோ நான் பார்த்தேன். ஓ, ரொம்ப பிரமாதமா தேங்க்யூ இருந்தது. தேங்க்யூ ரொம்ப தேங்க்யூ சந்தோஷம். இந்த மாதிரி நல்ல தேங்க்யூ content தேங்க்யூ ரொம்ப ரொம்ப நன்றி. உங்களோட ஒரு ஃபியூ மினிட்ஸ் எனக்கு கிடைக்குமா? உங்களை கொஞ்சம் இன்டர்வியூ எடுக்கணும். எஸ், இப்போ உடனே. ஆனா, few minutes ல சரி அப்போ மேம் வணக்கம். வணக்கம். சுகேசிவம் வந்து உங்களை பர்சனல் அட்டாக் வந்து பண்ணியிருந்தார். இவ்வளோ செலவு பண்ணி பேரண்ட்ஸ் படிக்க வைக்கும்போது சாமியார் பின்னாடி போயிட்டீங்களே சனியனுங்களான்ற மாதிரி ரொம்ப சாரி அந்த வேர்டு சொல்கிறதுக்கு, பட் அந்த வேர்டை அவர் பயன்படுத்தியிருந்தார். ஸோ அவருக்கு தனிப்பட்ட முறையில் நீங்கள் என்ன ஆன்சர் பண்ண விரும்புகிறீங்க? ஆதி சங்கராச்சாரியார், காரைக்கால் அம்மையார், ஔவையார், இந்த மாதிரி புனிதமான மக்கள் வாழ்ந்து வந்த இடம். இந்த மாதிரி ஒரு இடத்துல இந்த மாதிரி விமர்சனம் வைக்கிறது கேட்டால் எனக்கு உண்மையிலே அது நல்லதுன்னு தோணலை. சும்மா எங்கள் மேலே தனிப்பட்ட நபர் மேலே தாக்குதல் நடத்துறது இது சரியான முறைன்னு நினைக்கிறேன். வெளியில் வந்து உங்களை 2 பெண் குழந்தைகளை வந்து பிரெயின் வாஷ் பண்ணி வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. 42 வயசு ஆகுதுன்னா 42. அப்போ நீங்கள் அண்ணானே கூப்பிடக்கூடாது என்னெல்லாம். நான் 27 தான் எனக்கு. ஓகே, தேங்க்யூ மேம் உங்கள் டைம் கொடுத்தது. ரொம்ப நன்றி. இது வரைக்கும் ஈஷா மேலே நிறைய அலிகேஷன்லாம் வச்சுருக்கிறாங்க, நிறைய குற்றச்சாட்டுகள் வைக்கிறாங்க. ஆனால் எதுவுமே நிரூபிக்கப்படுதான்னு கேட்டால் எதுவுமே நிரூபிக்கப்படுறதில்ல. கோர்ட்டே இதுக்கு அடிப்படை ஆதாரம் இல்லை அப்படின்னு சொல்லி மண்டையில் தட்டி அனுப்பிடுறாங்க. ஸோ எனக்கு என்ன டவுட்னா, இவங்களுக்கு அப்படி என்ன ஈஷா மேலே வன்மோ என்னவா இருக்கும்? சத்குருஜி அந்த பொட்டி ரெடியா? நான் சொன்னது இந்த பொட்டி தான். அவங்க எந்த பொட்டிக்காக ஈஷா மேலே வன்மத்தை கேட்குறாங்கன்னு எனக்கு தெரியாது. நான் சொன்னது இந்த பொட்டி தான். நான் இந்த பொட்டி தான் வாங்கினேன். என்ன பார்த்துட்டே இருக்கீங்க? அடுத்த வீடியோவில் பார்ப்போம். போயிட்டு வாங்க. டாட்டா. போயிட்டு வாங்க. டாட்டா.